நடிகர் சங்கத்திலிருந்து சரத்குமார் நிரந்தரமாக நீக்கப்பட்டுள்ள நிலையில் கார்த்திக்கு நடிகர் ராதிகா பல்வேறு கேள்விகளை எழுப்பி சவால் விடுத்துள்ளார். நடிகர் சங்க தலைவராக இருந்தபோது சரத்குமார் ஊழல் செய்ததாக விஷால் குற்றம் சாட்டினார். ஊழலுக்கான ஆதாரங்களை வெளியிடுவதாக கூறி வருகிறார். இந்நிலையில் நடிகர் ராதிகா பொருளாளர் கார்த்திக்கின் ட்விட்டர் கணக்கை குறிப்பிட்டு பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளார். அதில் வாழ்நாள் முழுவதும் அறங்காவலராக இருக்க விரும்பினார் என்று கூறுகிறீர்களே கார்த்திக், உங்களிடம் அதற்கான சான்று உள்ளதா? நடிகர் சங்கம் சிவாஜி கணேசனால் நிறுவப்பட்டது. அறங்காவலரின் குடும்பத்தினர் மட்டுமே அதில் தொடர வேண்டும் என்ற விதியை நடிகர் SSR திரும்ப பெற்றார். உங்களுக்கு வரலாறு தெரியவில்லை என்றால் உங்கள் அப்பாவை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று காட்டமாக கூறியுள்ளார். மேலும் தனிப்பட்ட விரோதத்தினால் நியாயத்தை மறைக்காதீர்கள். நடிகர் சங்க ஆடிட்டரிடமிருந்து ஆட்சேபனில்லை என கடிதம் வாங்கினீர்களா? எதையாவது நிரூபித்தீர்களா? எல்லாம் ஆதாரம் இல்லா குற்றச்சாட்டுகள். நீங்கள் என்ன நீதிபதியா? நடிகர் சங்கத்தின் ஆயுள்கால உறுப்பினரான எனக்கு ஆதாரத்தை காட்டுங்கள். நடிகர் விஷாலிடம் முதிர்ச்சி இல்லை. நீங்களும் உங்கள் முட்டாள்தனத்தை காட்டாதீர்கள். எந்த கணக்கும் ஒப்படைக்கப்படவில்லை என்றீர்கள். தேர்தல் முடிந்ததும் சரத்குமார் நாசரிடம் அனைத்து கணக்கு வழக்குகளும் தாஜ் ஹோட்டலில் சந்தித்து கொடுத்தது என்ன காதல் கடிதங்களா? இது என் அறிக்கை. இதை நிரூபிக்குமாறு கார்த்திக்கு நான் சவால் விடுகிறேன் என ராதிகா தெரிவித்துள்ளார். மேலும் சினிமா தகவல்களுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.